அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 3/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை துவிதியை திதி இரவு 2:41 மணி வரை. அதன்பின் திருதியை திதி. விசாகம் நட்சத்திரம் காலை 7:02 மணி வரை. அதன்பின் அனுஷம் நட்சத்திரம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பயன் அறிந்து பேசுவதால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை திட்டமிடுதலுடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தவர் பொருளை பாதுகாக்கும் பொறுப்பு பெண்கள் ஏற்கக்கூடாது. உறவினர் குடும்ப விவகாரங்களில் பெண்கள் கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம். இன்றைய நாள் சந்திராஷ்டம பொழுதாக இருப்பதால் வாகன பயணங்களில் மிதவேகம் பின்பற்றுவது அவசியமாகும். மாணவர்கள் ஆசிரியரின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த பிரச்சனையையும் திறம்பட சரி செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை பெருமளவில் குறைந்துவிடும். நிலுவை பணவரவு உங்களின் இனிய அணுகுமுறையால் எளிதாக வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை தாராள பணச்செலவில் பூர்த்தி செய்வீர்கள். பெண்கள் குடும்ப உறவினர்கள் மற்றும் விருந்தினரை உபசரிப்பதில் முக்கிய கவனம் கொள்வர். மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு ஏதுவான மகிழ்ச்சிகர மனநிலை அவர்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களின் வெகுநாள் லட்சிய கனவை நிறைவேற்ற நல்ல வாய்ப்பு வரும். உணவு உண்பதற்கான நேரத்தை கூட தவிர்த்து தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வீர்கள். உற்பத்தி விற்பனை சிறந்து லாப விகிதத்தின் ஒரு பகுதி நிலுவை பணக்கடன்களை அடைப்பதற்கு உதவும். பெண்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மன மகிழ்ச்சியுடன் விலைக்கு வாங்குவர். மாணவர்கள் படிப்பில் சிறந்து கலைகளிலும் உரிய பயிற்சி மேற்கொள்வர். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களின் நற்செயலை சிலர் குறை கூற முயற்சி செய்வார்கள். எதிர்ப்பாளரிடம் விலகுவதால் தேவையற்ற சிரமங்கள் அணுகாமல் நீங்கள் தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் லாப விகிதம் குறைப்பதால் சராசரி வளர்ச்சி நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் கணவருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி குடும்ப உறவுகளை மேம்படுத்துவீர்கள். மாணவர்கள் கேளிக்கை விளையாட்டுகளை தவிர்த்து படிப்பில் கவனம் கொள்வதால் தேர்ச்சி விகிதம் சீராக அமைந்திடும். விலை உயர்ந்த பொருள்களை கவனமுடன் பாதுகாக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கால விரயம் ஏற்படுத்தும் வகையிலான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. புதியவர்களின் வருகை தொழில் வியாபாரத்தில் கூடுதல் போட்டியை உருவாக்கலாம். உங்களின் இனிய அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களை அருமையாக தக்க வைக்கலாம். உற்பத்தி பொருட்களை கொள்முதல் செய்ய கூடுதல் பணக்கடன் பெறுகின்ற வாய்ப்பு உருவாகலாம். பெண்கள் அதிக பயன் தராத பொருட்களை மலிவு விலைக்கு கிடைக்கிறதே என்று வாங்க வேண்டாம். மாணவர்கள் சக மாணவர்களின் உதவியை பெற்று படிப்பில் உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்துவர். கன்னிராசி அன்பர்களே, இன்று கடந்த நாட்களில் தாமதமான பணி ஒன்று
உங்களின் எளிய முயற்சியால் அதிர்ஷ்டவசமாக நிறைவேறும். பிரியமானவர்களிடம் கூடுதல் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக பணவரவு கிடைக்க புதிய வழிமுறைகள் உருவாகும். உள்ளூரில் உறவினர்களின் வீடுகளுக்கு மகிழ்வுடன் சென்று வருவதற்கு புதிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களுக்கு தாய் வீட்டு உதவி கிடைக்கும். அதனை பெற்று மனம் மகிழ்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் சந்தேகம் தெளிந்து முன்னேற்றமான நிலையை அடைவர். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த செயல் நிறைவேறுவதற்கு தாமதமாகலாம். மாற்று வழிகளில் முயற்சி செய்வதால் நிலைமை அனுகூலம் தருவதாக மாற்றம் பெறும். தொழில் வியாபாரத்தில் உருவான மாறுபட்ட சூழல்களை புதிய யுக்தியால் சரி செய்வது அவசியமாகும். சேமிப்பு பணம் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற பயன்படும். பெண்கள் உறவினர்கள் குடும்ப சச்சரவுகளை பற்றி உறவினர்களிடம் விமர்சிக்க வேண்டாம். மாணவர்கள் சக மாணவரின் பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பு ஏற்கக்கூடாது. படிப்பில் கவனம் கொள்வதால் தரத்தேர்ச்சி சீராகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிரியமானவர்களிடம் சுய பெருமை பேசி மகிழ்வீர்கள். அந்த இனிய நினைவுகள் மனதில் உற்சாகம் தரும். தொழில் வியாபாரம் செழித்து வளர்ச்சி பெற முக்கியமான பணிகளை மேற்கொள்வீர்கள். பணவரவு அதிகரித்து சேமிப்பு கூடும். பெண்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்துவர். மாணவர்கள் படிப்புடன் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் கொள்வர். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அடுத்தவர் சொல்லும் விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் பெற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உருவாகிற நடைமுறை சிரமங்களை சரி செய்வதால் மட்டுமே வளர்ச்சி நிலை திருப்திகரமாகும். நிலுவை பணவரவுகளை இதம் பதமாக பேசி வசூல் செய்வது நல்லது. பெண்களுக்கு தன் சிநேகிதி சொன்ன ஒரு விஷயம் சாதாரணமானதுதான் என மனம் உணர வைக்கும். மாணவர்கள் படிப்பில் தகுந்த கவனம் கொள்வதுடன் பெற்றோரிடம் சொல்லாமல் புதிய இடங்களுக்கு செல்லக்கூடாது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் உற்சாகமும் செயல்திறனும் அதிகரிக்கும். அன்றாட பணிகளை ஆர்வமுடன் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து தாராள பணவரவு கிடைக்கும். பெண்கள் தாய் வீட்டுக்கு தேவையான உதவியை மனம் உவந்து வழங்குவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து நண்பர்களுக்கும் உதவியாக நடந்து கொள்வர். அரசாங்கம் தொடர்பான உதவி பெறுவதற்கு அனுகூல சூழல்கள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் உற்சாகத்தின் வெளிப்பாடு பரிமளிக்கும். புதியவர்களின் ஆதரவில் தொழில் வியாபாரத்தில் தகுந்த முன்னேற்றகரமான சூழல்கள் உருவாகும். அதிக மூலதனத்தில் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வீர்கள். அரசு பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பெண்கள் உடன் பிறந்தவர்களின் நல்ல அன்பை பெறுவர். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் தன் திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவரின் பிரச்சனையில் நீங்கள் கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம். தொழில் உத்தியோகத்தில் உள்ள அனுகூலங்களை கவனமுடன் பாதுகாக்க வேண்டும். சேமிப்பு பணம் அத்தியாவசியமான செலவுகளுக்கு பயன்படும். குடும்ப பெண்கள் உறவினர்களின் எண்ணங்களுக்கு உரிய மதிப்பு தருவதால் சில நன்மைகள் உருவாகும். மாணவர்கள் விளையாட்டு குணங்களை தவிர்ப்பதால் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.